ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெல்லிங் டைம் லேபிள்டு கிளாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் முடிச்சோம். ஸோ 3 கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம டெல்லிங் டைம் தான் பார்க்க போறோம். ஸோ அனலாக் கிளாக்ஸ் பத்தி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ டைம் இஸ் டோல்ட் இன் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டைம் இஸ் 9:39, த ஹவர் இஸ் 9, த மினிட்ஸ் ஆர் 39. ஸோ 9:39 அர்த்தம் என்னன்னா 9 ஹவர்ஸ் தாண்டி 9 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு 39 மினிட்ஸும் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 9 ஹவர்ஸ் தாண்டி ஒரு 39 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுவும் அவங்க கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அனதர் வே டு திங்க் ஆஃப் திஸ் இஸ் தட் டைம் இஸ் 39 மினிட்ஸ் ஆஃப்டர் 9 o'clock. அதாவது 9 o'clock தாண்டி ஒரு 39 நிமிஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, there are two hands on analog clock. ரெண்டு கை இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு குட்டியா ஒரு கை இருக்கு, பெரிய ஒரு கை இருக்கு. ஷார்ட் ஹேண்ட் இஸ் கால்ட் த அவர் ஹேண்ட். இது வந்து அவர் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹேண்டை தான் அவர் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. அவர் ஹேண்ட். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை மினிட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. மினிட் ஹேண்ட். ஸோ இப்போ டைம் எப்படி பார்க்கணும்னா, நீங்க இப்படிதான் யோசிக்கணும் டைமை பத்தி. ஹவர்ஸ் இஸ் டு இப்படிதான் யோசிக்கணும். ஹவர்ஸ் வேற கலர். ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் தான் யோசிக்கணும். ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் மினிட்ஸ்லாம் யோசிக்கணும். இப்போ இந்த இந்த பர்டிகுலர் டைம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. அவர் என்ன என்னன்னு தெரிஞ்சிச்சு, மினிட் என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. குட்டியா இருக்கிறது தான் அவர் ஹேண்டு, பெருசா இருக்கிறது மினிட் ஹேண்டு. ஸோ இங்க 9 ஹவர்ஸ், 9க்கும் 10க்கும் நடுவில் இந்த அவர் ஹேண்ட் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அப்படின்னா 9 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு, ஆனா இன்னும் 10 ரீச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஸ்டில் இட்ஸ் 9 ஹவர்ஸ். அப்புறம் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா இது வந்து 0 மினிட்ஸ், இந்த 12 வந்து 0 மினிட்ஸ். அப்புறம் இந்த குட்டி குட்டி மார்க்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மினிட் இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த ஒன்னு இப்ப இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் இண்டிகேட் பண்ணுது. எவ்ரி ஹோல் நம்பர் வந்து 5 மினிட்ஸ் தாண்டிக்கிட்டே வரும். இது 5 மினிட்ஸ், இது 10 மினிட்ஸ், 5 மல்டிபிள்ஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கும். இது 5 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸ் இது. ஸோ 10 மினிட்ஸ் இது. ஸோ இது அடுத்த 5 மினிட்ஸ், ஸோ 15 மினிட்ஸ். இது அதுக்கு அடுத்த 5 மினிட்ஸ் 20. இது அதுக்கு அடுத்த 5 மினிட்ஸ் 25. இது வந்து 30, 35, 40. ஸோ ஆனால் 40 வரல, இன்னும் 40க்கு ஒரு நிமிஷம் கம்மியா இருக்கும். ஸோ 9 ஹவர்ஸ் 39 மினிட்ஸ். ஏன் 9 ஹவர்ஸ்னா 9 ஹவர்ஸ் ஏன் 9 ஹவர்ஸ் ஏன்னா இது 9 ஹவர்ஸ் தாண்டிட்டோம், ஆனால் இன்னும் 10 ரீச் பண்ணலன்றதுனால நம்ம 9 ஹவர்ஸ் சொல்றோம். 40 மினிட்ஸ் இன்னும் ரீச் பண்ணல, 40க்கு ஒரு நிமிஷம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம 39 மினிட்ஸ் சொல்றோம். ஸோ டைம் 9:39. அவ்வளோதான். ஸோ இப்படிதான் நீங்க டைம் பார்க்கணும். ஸோ மறுபடியும் நான் சொல்றேன் இதெல்லாம். ரீடிங் த அவர் ஹேண்ட். The hour is the number that the hour hand is either pointing to or has most recently passed. ஓகே, இது பாத்தீங்கன்னா கரெக்டா 3 பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதனால 3 ஹவர்ஸ் சொல்லலாம். ஸோ வெறும் ஹவர்ஸ் மட்டும் பாருங்களேன். ஸோ இது 3 ஹவர்ஸ், ஏன்னா கரெக்டா 3 பாயிண்ட் பண்றதுனால. இது பாத்தீங்கன்னா இது கரெக்டா 3 பாயிண்ட் பண்ணுது. ஸோ 3 ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் ஹவர்ஸ்ன்னு போட்டு நீங்க கீழே 3ன்னு போட்டுடலாம். மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 0 தான், ஏன்னா இன்னும் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 12 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ 00ன்னு போட்டுடலாம். ஸோ 3 o'clock எக்ஸாக்டா டைம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 கொஞ்சம் தாண்டிடுச்சு, ஆனா 4 என்ன ரீச் பண்ணல. 3க்கும் 4க்கும் நடுவுல பாயிண்ட் பண்ணுது இந்த ஆரோ, இந்த குட்டி ஆரோ. ஸோ ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 தான், ஆனா மினிட்ஸ் வந்து 3 கிடையாது. மினிட்ஸ் நல்லாவே தாண்டிடுச்சு, அதாவது 20 தாண்டிடுச்சு. இது வந்து 0 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், இது 10 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும்னு சொன்னல நான் ஏற்கனவே. ஸோ 12னா 0 மினிட்ஸ், 1னா 5 மினிட்ஸ். ஏன்னா இந்த குட்டி குட்டி மார்க்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 1 மினிட் இண்டிகேட் பண்ணுது. இந்த ஹோல் நம்பர்ஸ் இண்டிகேட் 5 மினிட்ஸ். ஸோ இந்த நம்பர்லாம் இந்த இங்க ஹோல் நம்பர் 12, 1, 2, 3, 4, 5லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது 15 மினிட்ஸ், இது 20, இது 25. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3:24 நினைக்கிறேன் டைம், ஏன்னா 25க்கு ஒரு யூனிட் கம்மியா இருக்கு. ஸோ டைம் வந்து 3:24. ஏஎம்ஓ பிஎம்ஓ அது நமக்கு தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம மினிட் ஹேண்ட் எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ரீடிங் த மினிட் ஹேண்ட். இந்த மினிட் ஹேண்ட் ஸ்டார்ட்ஸ் த டாப் ஆஃப் த கிளாக் ஃபேசிங் த 12. ஸோ இதான் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. This represents 0 minutes after the hour. Every minute after this, the minute hand moves one tick mark to the right. So இது வந்து 1 minute, இது 2 minutes, இது 3 minutes, இது 4 minutes, அப்புறம் இது 5 minutes. அவ்வளவுதான். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், on the following clock, the minute hand has moved 14 tick marks from the top of the clock. So the minutes are 14. இங்க கரெக்டா 15க்கு ஒரு யூனிட் கம்மியா மூவ் பண்ணிருக்கான். ஸோ 14 minutes. 14 minutes. ஸோ அதான் சொல்ல வரான். நான் அழைச்சிடறேன் தேவையில்லாதெல்லாம். அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக்கா நம்ம டைம் வாசிக்கணும்னா இப்படிதான். இப்போ நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணா இது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதான் பண்ண போறோம். இப்போ டெல்லிங் டைம் ஆன் கிளாக்ல நம்ம சில கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். நிறைய கொஸ்டின்லாம் இல்லை, ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும் ஓவராலா. ஸோ அதை முடிச்சுட்டா நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும் டைம் எப்படி வாசிக்கணும்ன்றதுல. ஒன்ஸ் நீங்க டைம் எப்படி வாசிக்கணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுவும் அந்த டாபிக்கும் டைமே தெரியாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டேன். அப்பதான் உங்களுக்கு அந்த டாபிக் ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஓகே, இதுல என்னன்னா விச் கிளாக் ஷோஸ் 8:15 அப்படின்னு கேட்கறான். ஸோ இது வந்து
8க்கும் 9க்கும் நடுவில் இருக்கிறதுனால இது 8 ஹவர்ஸ் வந்து 8 தான் இங்கேயும். ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்னு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஹவர்ஸ் வந்து இந்த கிளாக்ல 8 தான். ஏன்னா 8க்கும் 9க்கும் இருக்கிறதுனால நடுவில் இருக்கிறதுனால 8 தாண்டிடுச்சு, ஆனால் இன்னும் 9 ரீச் பண்ணல. ஸோ ஹவர்ஸ் 8 தான் இருக்கு இன்னும். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 25 இண்டிகேட் பண்ணுது. இது வந்து 30. ஸோ 5 மினிட்ஸ் கம்மினா 25. 5 வந்து 25 இண்டிகேட் பண்ணுது. ஸோ 25. ஸோ 8:25 சாரி 8:25. இது 8:15 டெஃபினட்டா இல்லை. ஸோ இது தப்பு. இது பார்த்தீங்கன்னா 8க்கும் 9 பேசிக்கா அவர் அண்ட் வந்து ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அது குட்டி நம்பரை தான் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அப்படியே எழுதிருங்க. ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்னு போட்டு ரெண்டு நம்பருக்கு சப்போஸ் நடுவில் இருந்துச்சுன்னா அது குட்டி நம்பர் எடுத்து எழுதிருங்க இதில். அவ்வளோதான். ஸோ 8க்கும் 9க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா குட்டி நம்பர் 8 தானே. ஸோ அப்படியே எழுதிருங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக அந்த ட்ரிக்கு சொன்னேன். ஸோ ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 8 கரெக்டாக பாயிண்ட் பண்ணுது இது. சாரி 8க்கும் 9க்கும் கரெக்டாக நடுவில் இருக்கு. அப்புறம் இது வந்து கரெக்டாக 4 டார்கெட் பண்ணுது. 4 அடிச்சிருது. ஸோ 4 அடிக்கணும்னா என்ன அர்த்தம்? இது 0 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், 10, 15, இது 20 மினிட்ஸ். 4னா 20 மினிட்ஸ். அப்படியே இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணலாம் நீங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பொறுமையாக யோசிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 8 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ். இதான் வந்து இந்த டைம். ஸோ இதான் கரெக்ட் ஆப்ஷன். இல்ல இது தப்பு. இதுவும் தப்பு. ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது 8:15 தான் கேட்டிருக்கான். ஸோ இதுவும் தப்பு. ஸோ இதுவும் தப்பு. 8:20 இல்ல இது. டைம் 8:20. அப்ப எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்ட். இதுவும் கரெக்டா 8க்கும் 9க்கும் நடுவில் வருது. ஸோ ஹவர்ஸ் வந்து 8 தான். 8 தாண்டிடுச்சு, ஆனா இன்னும் 9க்கு ரீச் பண்ணல. ஸோ அதனால ஹவர்ஸ் 8. மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா 15 டார்கெட் பண்ணுது. 15 பாயிண்ட் பண்ணுது. பாயிண்டிங் டுவர்ட்ஸ் 15. ஸோ இட்ஸ் எக்ஸாக்ட்லி 8:15. 8:15 o'clock அப்படின்னு என்ன சொல்லலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சி ஆப்ஷன் தான் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளவுதான். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போனோம். வாட் டைம் இஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ வெறும் நம்ம டைம் எழுதுனா போதும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அவர் அண்ட் வந்து 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கு. ஸோ ஹவர்ஸ்ல நீங்க வந்து 9 எழுதிக்கலாம். மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா எதை இண்டிகேட் பண்ணுது? இது 3 கரெக்டா கிராஸ் பண்ணுது. ஸோ 3 கிராஸ் பண்ணா என்ன அர்த்தம்? இது 0 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், இது 10 மினிட்ஸ், இது 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ். ஸோ 9:15. ஸோ டைம் வந்து 9:15. அவ்வளவுதான். 9:15. 9 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ்னு அர்த்தம். காலையிலேயே நைட்டான்னு தெரியாது நமக்கு. அது தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 9:15. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா கேட்டிருக்காங்கன்னா விச் கிளாக் ஷோஸ் 3:10 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இது ஹவர்ஸே 2 வந்துருது. ஸோ டெஃபினட்டா இது வராது. பட் இதுக்கும் போட்டுக்கலாம். இது என்னன்னு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ். ஸோ 2 ஹவர்ஸ். இது வந்து 50. ஏன்னா இது வந்து 0ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். 0, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. 50 மினிட்ஸ், 55, 60. ஸோ 0ன்னு சொல்லலாம், இல்லை 60ன்னு சொல்லலாம். ஸோ அது பேசிக்கா உங்களுக்கு ஃபுல் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னா 60 மினிட்ஸ் ஆயிரும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபுல்லா நீங்க ஒரு ரொட்டேஷன் ஒரு டேர்ன் முடிச்சீங்கன்னா 60 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ அதனால அடுத்த ஹவர் வந்துடும். ஸோ இது வந்து 2:50. ஏன்னா கரெக்டா 10 கிராஸ் பண்றதுனால 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ்னு சொல்லலாம் நீங்க. ஸோ இது தப்பு. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறதோ 3:10. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கரெக்டா பாயிண்ட் பண்ணுது. அதாவது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. அதனால ஹவர்ஸ் 3 தான் வரும். ஏன்னா 3 கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணிடுச்சு, ஆனா இன்னும் 4 ரீச் பண்ணல. ஸோ ஹவர்ஸ் வந்து 3 தான். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா 2 கிராஸ் பண்ணிடுது. எக்ஸாக்டா 2 கிராஸ் பண்ணிடுது இன்ஃபேக்ட். ஸோ இது 0 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், இது 10 மினிட்ஸ். ஸோ 3:10. ஸோ 3 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் பாஸ்ட் 3 ஆயிருக்கு. ஸோ அப்படியும் சொல்லலாம் நீங்க. ஸோ இது 3:10. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆனா நம்ம தேர்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனையும் பார்த்துடலாம் என்ன டைம்னு. ஸோ இது பாத்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. ஆனா இந்த 4 ரீச் பண்ணல. 4க்கு கிட்டக்க இருக்கு, ஆனா 4 ரீச் பண்ணல. 3 தாண்டிடுச்சு. ஸோ ஹவர்ஸ் வந்து ஸ்டில் 3 தான். மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வேணா தனியா நினைக்கிறீங்க. ஹவர்ஸ் வந்து ஸ்டில் 3 தான். ஹவர்ஸ் இஸ் 2 மினிட்ஸ். ஹவர்ஸ் வந்து 3 தான். ஆனா மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா 10 அடிக்குது. ஸோ 10 அடிச்சா என்ன அர்த்தம்? இது வந்து 60, 55, 50 இப்படி ரிவர்ஸ்ல கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா இது வந்து 0ன்னு யோசிக்கலாம். சப்போஸ் 0ன்னு யோசிச்சு இது 5, 10, 15 யோசிக்கலாம். இல்ல இது 60, 55, 15 யோசிக்கலாம். ஸோ 3:50 அவ்வளவுதான். ஸோ 3 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ்ன்னு யோசிக்கலாம் நீங்க. வேற கலர் 3 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ். ஸோ இதுவும் தப்பு. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து டெல் டைம் டு ஹவர் ஆர் ஹாஃப் ஹவர். ஓகே, இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இது எல்லாமே டெல்லிங் டைம் ஆன கிளாக்ல முடிச்சிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து இன்ட்ரோவும் பார்த்துட்டோம். அதாவது ஹவு டு ரீட் டைம்
யூசிங் லேபிள்டு கிளாக்கும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.